ராஜீவ் கொலையாளி சாந்தன் அவர் மரணம் அடைந்திருக்கிறார். இதுக்கு இலங்கையில் அதனுடைய பத்திரிகைகள், முரசு பத்திரிகைகளுடைய தலைப்புகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், என்ன போட்டிருந்திருக்காங்கன்னா, இந்திய நயவஞ்சகத்தால் உயிரிழந்த அல்லது இந்திய நயவஞ்சகத்தால் சாகடிக்கப்பட்ட அப்படிங்கிறத அந்த தலைப்பில் குறிப்பிட்டிருந்திருக்கிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே, இதற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு வரவே, உடனே அந்த அந்த முரசு அப்படிங்கிற தொடங்கக்கூடிய அந்த பத்திரிகைகள் அதற்கு விளக்கம் கொடுத்து ஒரு வாசகத்தையும் எழுதியிருக்காங்க. அது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின் விடுவிக்கப்பட்ட சாந்தனை இந்த 1.5 ஆண்டு காலத்திற்குள் இந்திய மத்திய அரசும் மாநில அரசும் மற்றும் இலங்கை அரசும் இணைந்து தாமதிக்காமல் விரைந்து அவரின் அவலைத்தாயுடன் ஒன்று சேர அனுமதித்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முரசுவினுடைய நிலைப்பாடு. ஆனால் அதை இப்படி இந்த தலைப்பு இருந்ததுனால சில பேர் அவர்கள் வருத்தப்படுவதனால நாங்கள் இதுக்கு மன்னிப்பு கோருகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லைனை போட்டிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இவருக்கு இதே டைட்டிலில் அதாவது இந்திய நயவஞ்சகத்தால் கொல்லப்பட்ட அப்படிங்கிற பாட்டி சிவில் இயக்கம் இதை தெரிவித்திருக்கிறது. அது செய்தியில், அவங்களுடைய இலங்கை செய்தியில் அது வந்திருக்கிறது. அதே நேரத்தில் சாந்தன் அவர்கள் வீட்டுக்கு அந்த பாடி எடுத்துகிட்டு போகும் பொழுது அவங்க சகோதரி ஆரத்தி எடுத்து வரவேற்றார்கள்னு சொல்லி பெரிய அளவில் அதுக்கான ஒரு கவரேஜும் கொடுத்துருக்கிறார்கள். நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு வரேன், மத்திய அரசு எவ்வளோ சீரியஸாக இதை எடுத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியலை. வட இலங்கையில் இருக்கக்கூடிய, குறிப்பாக யாழ்ப்பாணம் மன்னாரில் இருக்கக்கூடிய பிஷப்ஸ் எப்படியாவது வட இலங்கையை கிறிஸ்தவமயமாக்க வேண்டும் என்று வேலை செய்தார்கள். அதில் எல்டிடியும் அதற்கு ஆதரவு தெரிவித்ததுங்கக்கூடியதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கச்சத்தீவில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு இங்கே உள்ள தமிழ் மீனவர்கள்லாம் புறக்கணிப்பு செய்தார்கள். புறக்கணிப்பு செய்யக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கிற பிஷப்பு அது எல்லாத்துக்கும் ஆட்கள் வருவாங்கங்கிறத சொல்லிட்டு நான் கூட பேசியிருக்கேன். யார் அங்கே உள்ள பிஷப் சொல்கிறது, இந்த தடையை மீறி மக்கள் வருவதற்கான ஏற்பாடுகள் என்ன என்பதை நான் கலந்து பேசி கொண்டிருக்கிறேன். அதாவது மோட்டார் படகு சங்கத்துக்காரன் போகமாட்டேன்னு சொன்னதுக்கு இவங்க ஒரு பதில் சொன்னாங்க. நான் எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், மீண்டும் பயங்கரவாதத்தை வலுப்படுத்த சர்ச் அடுத்த வேலைகளை செய்ய தொடங்கி இருக்கிறது. சாந்தன் குடும்பம் சைவ குடும்பம் தான். ஆனால் நீங்கள் இப்போ வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், இந்திய அரசு இதற்கு விரோதமாக இருக்கிறது, நயவஞ்சக அரசு, அந்த அரசு. முதல்ல ஒரு நாட்டின் பழைய பிரதமரை இந்த நாட்டில் கொன்னவனை நீங்கள் விடுதலை செய்ததே முதல்ல அயோக்கியத்தனத்தின் உச்சம். நிச்சயமாக. வேணா இதில் மானங்கட்ட பல கட்சிகள் இதை பாராட்டுன்னு தெரிவிச்சிருக்கலாம், அவனோட காங்கிரஸ்காரன் கைகோர்க்கலாம், இல்லைன்னா செத்துப்போன ராஜீவ்காந்தியோட பொண்ணே கொலகாரனை போய் பார்த்து சந்தோஷம் தெரிவிச்சிருக்கலாம். அது அவளுக்குள்ள உள்ளூட்டு பிரச்சனை, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்மை பொறுத்தளவில் இந்த நாட்டின் பிரதமர் அவர் எந்த கட்சியை வேண்டி சேர்ந்தவராக இருக்கலாம், ஒரு பயங்கரவாதி இந்த நாட்டின் ஒரு முன்னாள் பிரதமரை நம்ம நாட்டில் கொன்னுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னால், அந்த கொலையாளியை நீங்கள் தூக்கில் போடாமல் யூ ஆர் போர்ட்ரேயிங் இந்தியா ஆஸ் அ பனானா ரிப்பப்ளிக். இது என்னோட அபிப்பிராயம். அவன் எந்த கட்சியாக வேணுமானால் இருக்கலாம். அப்போது முதல்ல இது நயவஞ்சகம்னு இன்றைக்கி இந்தியாவை பற்றி சொல்கிறான்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஏன்னா இது அவன் சொல்கிறதுக்கு புதுசு இல்லை. இவனோட நிலைமை இப்படி கஷ்டமாக இருக்குது, இவனை உடனே விடுதலை செய்யணும்னு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த திமுக காரணங்களும் இந்த சீமான் இந்த பயல்களும் தான் முதல்ல நம்ம ஊரில் கத்திக்கிட்டு இருந்தான். நீ இவன் சொன்னதை தான் இன்றைக்கி அவன் சொல்லியிருக்கான். ஸோ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த பேப்பரில் போட்டிருக்கான் அப்படிங்கக்கூடியது, அந்த பேப்பருக்குள்ள நோக்கம் என்ன அப்படின்னா, மறுபடி ஒரு பிரிவினைவாத பயங்கரவாத போராட்ட குழுக்களை தயார் செய்து அடுத்த ஆயுத போராட்டத்திற்கு இலங்கையிலும் தமிழகத்திலையும் ஆட்களை செட்டப் பண்ணுறதுக்குள்ள அடிப்படை வேலை என்பது நடந்து வருகிறது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில பாலம் போட்டாச்சுன்னா நமக்கு அந்த பக்கத்தில் வடக்கு இலங்கை கொஞ்சம் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது யாருன்னா கொழும்பில் இருக்கக்கூடிய பிஷப். அதே நேரத்தில் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது வாயை திறக்கிறது இல்லை.
இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது உடனே என்ன பண்ணிடுறது, அந்த பேர் என்ன, நம்ம ஊரில் இந்த பூ உலகில் சுந்தரராஜன் இந்த மாதிரி 8-10 பேர், அங்கேயும் இந்த மாதிரி ஒரு 10 என்விரான்மெண்ட் குரூப்பை வச்சுக்கிட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஸோ அதை ஒரு ஆன்டி இண்டியன் ஹப் ஆக்கணும். நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின செய்தியில் நான் சொன்ன மாதிரி ட்ரக்குக்கு எப்படி என்ட்ரி பஞ்சாபோ எக்ஸிட் வந்து தமிழ்நாடு. ஸோ அந்த காரிடோரையும் உறுதிப்படுத்துறது. அப்போது டு கட் இந்தியா இன்டு பீசஸுக்குள்ள வேலைகளின் ஒரு அங்கமாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப வேகமாக பேசியிருக்கார் யார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு கிறிஸ்தவ எம்பி. அவர் ரொம்ப வேகமாக வந்து அதை பற்றி எல்லாம் பேசியிருக்காரு. இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வந்து ஒரு எல்டிடியை ரிவைவ் பண்ணுவதற்காக இந்த ஆயுதங்களோட ட்ரக்ஸோட லட்சத்தீவு பக்கத்தில் ஒன்று பிடிச்சாங்க போலீஸ்காரங்க. அதுக்கப்புறம் இந்த நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தவங்க இந்த சேலத்தில் ஒரு 3 பயிலுக மாட்டினா, அதுக்கப்புறம் இப்போ 2 பேரை கூட விசாரணைக்கு பிடித்தார்கள்ங்கக்கூடிய செய்தி கூட இப்போ சமீபத்தில் வந்தது. இன்றைக்கி தொடர்ந்து நம்ம நீலகிரி எம்பி ஆர் ராசா இப்போ கூட இடையில கூட பேசியிருக்காரு, நீ திமுக ஒழிக்கணும்னு சொன்னா தமிழ்நாடு இந்தியாவோட இருக்காதுரா அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் இந்த தமிழ்நாடு அரசும் ஆதரவு தெரிவித்து வருகிறது. அப்போது இன்றைக்கி இலங்கையில் இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டு தலையெடுக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பது தான் இதில் நம்ம கவனிக்கணும். ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட நேரத்தில் எந்த ஒரு சூழல் இந்த தமிழகத்தில் நிலவியதோ அதைவிட மோசமான ஒரு சூழலை இப்பொழுது தமிழகத்திலும் இலங்கையிலும் ஏற்படுத்துவதற்கு சர்ச் முயற்சிக்கிறது. அதுக்கு சர்ச்சுக்குள்ள கைப்பாவையாக இஸ்லாமிய பயங்கரவாதி, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த சில்வெட்டுகள் இது எல்லாம் சேர்ந்து வேலை செய்து வருகிறார்கள். அதனால் இந்த செய்தியில் நம்ம இந்த மாதிரி வரும்போது இந்தியன் ஹை கமிஷன், அங்கே இந்தியன் எம்பசி அங்கே இருக்குது. இந்தியன் எம்பசியோட ரோல் என்ன? இதை நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ண என்ன பண்ணுறீங்க? நான் ஆரம்பத்திலிருந்து நான் இதைத்தான் சொல்லிக்கிட்டு வரேன். ராஜபக்சேக்கு எதிரான மக்கள் போராட்டம் இலங்கையில் வந்தது, அதில் கூட பின்னணியில் இருந்தது சர்ச். ஆனால் அந்த போராட்டத்தில் இலங்கையை கடனாளி ஆக்கினதுங்கக்கூடியது சீன கடன்கள். எந்த ஒரு இடத்திலையும் சீனாவுக்கு எதிரான எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே எழுப்பப்படவில்லை. ராஜபக்சே என்ற தனிநபரை சோழியை முடிச்சுட்டு சைனா இன்னும் கண்டினியூ டு ஹேவ் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்ரீலங்கா. ஆனால் இந்தியா அங்கே சைனா அன்றைக்கி ஸ்ரீலங்காவை பெயில் அவுட் பண்ணது இந்தியா. இந்த ஒரு சூழலில் நீங்கள் வந்து எப்படி ஒரு ப்ரோ இந்தியன் அட்மாஸ்பியர் அங்கே டெவலப் பண்ணியிருக்கணும். அதுக்கு தானே இந்தியா ஹை கமிஷன் அங்கே இருந்திருக்கு. கண்டிப்பாக. இப்போ அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஆன்டி இண்டியன் ஒரு இது சிஸ்டமேட்டிக்காக இன்றைக்கி நடத்தப்படுகிறது நார்த் ஸ்ரீலங்காவில். இப்போ இது வந்து இப்போ சைனா அதை யூஸ் பண்ணுதுன்னு தெரியுது, பாகிஸ்தானும் அதை யூஸ் பண்ணுதுன்னு நமக்கு தெரியுது. இப்போவுமே இந்தியன் ஹை கமிஷன் வந்து ப்ரோஆக்டிவாக செயல்படுவதாக எனக்கு தெரியவில்லை. இதில் மோடி அரசு கவனம் செலுத்தணும். நான் இது முதல் முறை இல்லை, நான் பல முறை இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு வரேன். சிச்சுவேஷன் இஸ் டேர்னிங் டு வர்ஸ்ட் ஃப்ரம் பேட். இதுதான் இன்றைய ஒரு யதார்த்தம். மத்திய அரசு விழித்து கொண்டு செயல்பட வேண்டும்னு நான் நினைக்கிறேன்.